டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A பிலிமினரி தேர்வு ஆன்சர் கீயானது டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்டுள்ளது நண்பர்களே. அதில் எவ்வளவு வினாக்கள் சரியாக பதிலளித்திருந்தால் மெயின்ஸ் தேர்வுக்கு படிக்கலாம் என்பதை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை இப்போது பார்க்கலாம். அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி நடந்த குரூப் 2 மற்றும் 2A பிலிமினரி தேர்வானது இன்று டிஎன்பிஎஸ்சியால் அதிகாரப்பூர்வமாக ஆன்சர் கீ வெளியிடப்பட்டுள்ளது நண்பர்களே. அந்த ஆன்சர் கீயின் அடிப்படையில் தான் அவர்கள் பிலிமினரி ரிசல்ட்டையும் வெளியிடுவார்கள். எனவே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீயை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் நண்பர்களே. தனியார் பயிற்சி மையங்களிலே விட்ட கீயை வைத்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். ஏனென்றால் அதற்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். எந்த தேர்வுக்குமே டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீயும் கோச்சிங் சென்டர் ஆன்சர் கீயும் 10 அல்லது 15 வரை வேறுபடும் நண்பர்களே. எனவே பிரைவேட் கோச்சிங் சென்டரில் விட்ட ஆன்சர் கீயை வைத்து ஒரு முடிவுக்கு வராதீர்கள். இன்று டிஎன்பிஎஸ்சியால் அதிகாரப்பூர்வமாக அதனுடைய ஆன்சர் கீயை வெளியிட்டு இருக்கிறது நண்பர்களே. கட்டாயமாக தேர்வு எழுதியவர்கள் இதை சரிபாருங்கள். அதற்கடுத்து இந்த டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்ட ஆன்சர் கீ தான் நண்பர்களே. அதனை அடிப்படையாக கொண்டுதான் அவர்கள் பிலிமினரி ரிசல்ட்டையும் வெளியிடுவார்கள். அதற்கடுத்து இந்த டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீயில் ஏதேனும் அப்ஜெக்ஷன் இருந்தால் தெரிவிக்கலாம் என்று ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் தெரிவித்த விடையானது தவறாக இருந்தால் நாம் அதற்கு சரியான ஆதாரத்தோடு பதிவேற்றம் செய்தோமானால் அவர்கள் அதை பரிசீலித்து அந்த விடையை மாற்றி அமைப்பார்கள். அந்த ஒரு வசதியும் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. எப்படி இருந்தாலும் அவர்கள் வெளியிடுகிற ஆன்சர் கீயை அடிப்படையாக கொண்டுதான் நண்பர்களே முதல்நிலை தேர்வு முடிவானது, அதாவது பிலிம்ஸ் ரிசல்ட் ஆனது வெளியிடுவார்கள். எனவே கட்டாயமாக நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீயை சரிபாருங்கள். அதற்கடுத்து எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் அளித்திருந்தால் மெயின்ஸ் தேர்வுக்கு படிக்கலாம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே. நான் தேர்வுக்கு முன்பாகவே எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தால் மெயின்ஸ் தேர்வுக்கு படிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். அது ஏறக்குறைய தேர்வு முடிந்த பிறகும் சரியாக தான் இருக்கிறது நண்பர்களே. இருந்தாலும் மாணவர்களின் புரிதலுக்காக இந்த வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A பிலிமினரி தேர்வுக்கான ஆன்சர் கீ என்று வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த ஆன்சர் கீயின் அடிப்படையில் நீங்கள் சரியாக ஒரு 140 வினாக்களுக்கு பதிலளித்திருந்தால் நீங்கள் மெயின்ஸ் தேர்வுக்கு கட்டாயமாக படிக்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் தேர்வானது அவ்வளவு எளிது என்று சொல்ல முடியாத நண்பர்களே, சற்று கடினமானது தான். எனவே கட் ஆஃப் ரேஞ்சானது 140லிருந்து 150க்குள்ளே தான் இருக்கும் நண்பர்களே. எனவே 140, அதாவது 140 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தால் நீங்கள் கட்டாயமாக மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க நண்பர்களே. நேரத்தை வீணடிக்காதீங்க. அதுக்கடுத்து அதாவது நான் பொதுவாக சொல்லுகிறேன் நண்பர்களே, 140 மதிப்பெண்கள் அதற்கு மேல் இருப்பவர்களுக்கு மெயின்ஸ் தேர்வு உறுதியாக கிடைக்கும். அதாவது குரூப் 2A மெயின்ஸ் தேர்வானது 140 மதிப்பெண்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் நண்பர்களே. அதற்கடுத்து ஒரு 150 மதிப்பெண்கள் 150 கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தவர்களுக்கு 2 மெயின்ஸ் ஆனது உறுதியாக வரும் நண்பர்களே. அதாவது டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய விரிவாக விடையளிக்கும், அதாவது 2 மெயின்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த மெயின்ஸுக்கு நீங்கள் தகுதி பெறலாம். அதாவது 150 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்ட ஆன்சர் கீயின் அடிப்படையில் 150 வினாக்கள் நீங்கள் சரியாக பதிலளித்திருந்தால் உங்களுக்கு 2 மெயின்ஸ் ஆனது கட்டாயமாக கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் அதற்கு படிக்க தயாராகி விடுங்கள். அதற்கடுத்து சற்று குறைவர்கள், அதாவது 140 வரை எடுத்தவர்களுக்கு 2A மெயின்ஸ் ஆனது உறுதியாக கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் 2A மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பித்து விடுங்கள்.
அதுபோக தமிழ் வழி படித்த மாணவர்கள் என்ன செய்வது என்று பார்த்தால், தமிழ் வழி மாணவர்களுக்கும் 140 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் அவர்களுக்கு இரண்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. ஏனென்றால் பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை ஒரு 10 மதிப்பெண்கள் வரை வித்தியாசப்படும் நண்பர்களே. அதாவது ஜெனரல் பிரிவுக்கும் பிஎஸ்டிஎம்முக்கும் ஒரு 10 மதிப்பெண்கள் வரை வேறுபடும். அதாவது 10 கேள்விகள் வரை வேறுபடும். எனவே ஒரு 140 மதிப்பெண்களுக்கு எடுத்தவர்கள் குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் இரண்டுமே வரும் நண்பர்களே. நீங்கள் தமிழ் வழியில் படித்திருந்தால், அதாவது பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் 140 வினாக்கள் சரியாக நீங்கள் பதிலளித்திருந்தால் உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் 2A மெயின்ஸ் இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. அதுபோக எஸ்சி எஸ்டி என்று சொல்லக்கூடிய பிரிவில் வருகிறவர்களுக்கு இன்னும் சற்று மதிப்பெண்கள் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுபோக டிஸ்ட்ரிபியூட்டட் விட்டோ என்று சொல்லக்கூடிய ஆதரவற்ற விதவைகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இன்னும் சில மதிப்பெண்கள் குறையும் நண்பர்களை. அவர்கள் 140க்கு கீழ் எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு மெயின்ஸ் தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் முக்கியமாக இந்த டிஎன்பிசி ஆன்சர் கீயை கட்டாயமாக செக் பண்ணுங்கள் நண்பர்களே. அதை வைத்து தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். மற்றபடி தனியார் பயிற்சி மையங்களில் விட்ட ஆன்சர் கீயை வைத்து எந்த முடிவும் எடுக்காதீர்கள். எல்லா தேர்வுகளிலும் கட்டாயமாக டிஎன்பிசிக்கும் அதற்கும் நிறைய வேறுபாடுகள் வரும் நண்பர்களே. குறைந்தது 10 கேள்விகளாவது விடையானது மாறும். ஒரு கேள்வியிலேயே நிறைய பேர் உள்ள நுழைவார்கள். எனவே 10 கேள்வி என்பது மிகவும் அதிகம். எனவே நீங்கள் தனியார் பயிற்சி மையத்தினுடைய ஆன்சர் கீயை விட்டுவிட்டு டிஎன்பிசியினுடைய ஆன்சர் கீயை கட்டாயமாக சரிபாருங்கள். அதில் நீங்கள் ஒரு 150 கேள்விகள் சரியாக பதிலளித்திருந்தால் நீங்கள் 2 மெயின்ஸுக்கு தாராளமாக படியுங்கள் நண்பர்களே. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போலதான் கல்லூரி ஆசிரியர் புத்தகங்களை வாங்கி படியுங்கள் நண்பர்களே. பள்ளி புத்தகத்தில் இருந்து கேள்விகள் கேட்கிற நிலைமையெல்லாம் மாறிவிட்டது. என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே நான் 2-3 வீடியோக்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் நண்பர்களே. அதை பாருங்கள். குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு எப்படி தயாராவது, என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும், எந்தெந்த யூனிட்டில் எவ்வளவு மதிப்பெண்கள் வரும், அதனுடைய வினாத்தாள் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதெல்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நம்முடைய டெலகிராம் சேனலிலும் அந்த பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது பாடத்திட்டம் மற்றும் வினாத்தாள் வடிவமைப்பு ஆகிய அனைத்தையும் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதை பார்த்து பயன்பெறுங்கள். அதற்கடுத்து 2A மெயின்ஸ், அதற்கு ஒரு 140 கேள்விகள் நீங்கள் சரியாக பதிலளித்திருந்தால் 2A மெயின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. அதற்கு தயாராகி விடுங்கள். அதற்கடுத்து தமிழ் வழி மாணவர்கள் பிஎஸ்டிஎம் வைத்திருப்பவர்கள் 140 மதிப்பெண் கேள்விகள் சரியாக பதிலளித்திருந்தால் உங்களுக்கு இரண்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அதாவது குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் 2A மெயின்ஸ் இரண்டு மெயின்ஸுமே வரும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் 2A மெயின்ஸை ப்ரிப்பேர் செய்வது தான் எனக்கு தெரிந்தவரை நல்லது நண்பர்களே. ஏனென்றால் இது அப்ஜெக்டிவ் முறையில் கேள்வி கேட்பார்கள். சற்று எளிமையாக விடையளிக்கலாம். 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுத வேண்டும் நண்பர்களே. அது முதல் முயற்சியில் செய்பவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். உங்களுடைய திறமையை பொறுத்து தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இரண்டுக்குமே தயாராகி இரண்டுமே கிடைக்காமல் விட்டுவிடாதீர்கள் நண்பர்களே. ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்கள். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் 2A மெயின்ஸ் இரண்டுமே தேர்ச்சி பெறுகிறவர்கள் குரூப் 2A மெயின்ஸில் படியுங்கள் நண்பர்களே. ஏன்னால் இது எளிதில் வெற்றி பெற முடியும். அப்ஜெக்டிவ் முறையிலான தேர்வு படிப்பதற்கும் சற்று சுலபமாக இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ள தேவையில்லை. ஓரளவு புரிந்து கொண்டாலே போதுமானது. ஆனால் 2 மெயின்ஸை பொறுத்தவரை பக்கம் பக்கமாக படிக்க வேண்டும். படித்ததை முழுவதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் நண்பர்களே. அப்போதுதான் நாம் டிஸ்கிரிப்டிவ் வடிவில் எழுத முடியும்.
300 மதிப்பெண்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் வடிவில் எழுத வேண்டும் நண்பர்களே. அது சற்று கடினமான காரியம்தான். உங்களுடைய திறமையை பொறுத்து நீங்கள் முடிவெடுங்கள். அதாவது ஏதாவது ஒரு தேர்வை தேர்ந்தெடுங்கள் நண்பர்களே. அதாவது குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் 2A மெயின்ஸ் 2 மெயின்ஸுக்கும் தகுதி பெறுகிறவர்கள் ஏதேனும் ஒன்றை உறுதியாக தேர்ந்தெடுத்து விடுங்கள். நான் குரூப் 2 மெயின்ஸுக்கு என்னால் படிக்க முடியும், நான் அந்த 3 மணி நேரத்தில் முழுவதுமாக எழுதி முடித்து விடுவேன் என்று உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு படியுங்கள் நண்பர்களே. அதில் பேப்பர் கம்ப்ளீஷன் என்று சொல்வது மிக முக்கியமானது நண்பர்களே. அதாவது குரூப் 2 மெயின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு பதில் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அது கொடுக்கப்பட்ட அந்த புக்லெட் என்று சொல்லக்கூடிய பேப்பரை வினாத்தாள் வடிவமைப்பை நீங்கள் முழுவதுமாக பூர்த்தி செய்தாக வேண்டும் நண்பர்களே. அதாவது பேப்பர் கம்ப்ளீஷன் என்று சொல்லுவார்கள். அந்த பேப்பரை முழுவதும் நீங்கள் எழுதியாக வேண்டும். அப்போதுதான் தேர்ச்சி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் சற்று கடினம்தான் நண்பர்களே. அதை யோசித்து முடிவெடுங்கள். 2A மெயின்ஸை பொறுத்தவரை அப்படி இல்லை நண்பர்களே. நாம் இப்போது பிலிமினரி தேர்வுக்கு படித்தது போல தான் சற்று ஆழமாக படிக்க வேண்டும். ரெஃபரன்ஸ் புத்தகங்களை படிக்க வேண்டும். அதுபோக கல்லூரி ஆசிரியர்கள் எழுதிய சில முக்கியமான புத்தகங்களை படிக்க வேண்டும். இது பிலிமினரி தேர்வை போன்றுதான் அப்ஜெக்டிவ் முறையில் இருக்கும். அதுவும் கணினி வழி தேர்வாக தான் நடத்துவார்கள் நண்பர்களே. இது எளிதில் எழுத முடியும். எனவே ஓரளவு சுமாராக படிக்கிற மாணவர்கள் கூட இந்த குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற முடியும் நண்பர்களே. அதற்காக தான் சொல்லுகிறேன். 2 தேர்வுக்குமே படிக்கிறேன் என்று கடைசியில் 2மே சரியாக எழுத முடியாமல் விட்டுவிடாதீர்கள். ஏதாவது ஒன்றை யோசித்து நிதானமாக முடிவெடுத்து தயாராகுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் வெற்றி பெற முடியும். பயிற்சி மையங்களை நம்பியோ மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை நம்பியோ நீங்கள் 2 தேர்வுக்கும் தயாராக வேண்டாம் நண்பர்களே. அது கடைசி நேரத்தில் எதுவுமே கைகூடாமல் போய்விடும். உறுதியாக ஏதேனும் ஒரு தேர்வை தேர்ந்தெடுத்து அதுக்கு நிலையாக படியுங்கள். அப்போதுதான் வெற்றி பெற முடியும். நீங்கள் திறமைசாலி, என்னால் முடியும் அப்படி என்று நினைப்பவர்கள் மட்டுமே 2 மெயின்ஸை படியுங்கள். மற்றபடி நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படி என்று நினைப்பவர்கள் 2A மெயின்ஸ் படியுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் தேர்ச்சி பெற முடியும். அதற்கடுத்து குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு படிப்பவர்கள் ஏதேனும் ஒரு தலைப்பை எடுத்து நீங்கள் தினமும் ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் எழுதி பழகுங்கள் நண்பர்களே. ஏதேனும் ஒரு தலைப்பை, அதாவது பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு தலைப்பின் அடிப்படையில் ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து எழுதி பாருங்கள். அப்போதுதான் நீங்கள் தேர்வு மையத்தில் அந்த 3 மணி நேரத்தில் அந்த பேப்பரை கம்ப்ளீஷன் பண்ண முடியும் நண்பர்களே. எனவே அது இப்போதிருந்தே பழகி கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது நம்முடைய டெலகிராம் சேனலில் எடிட்டோரியல் பகுதியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. தினமும் அதில் ஏதேனும் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து நீங்கள் கட்டுரை வடிவில் 3 மணி நேரம் எழுதி பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கும் கை கொடுக்கும். நீங்கள் பயிற்சி செய்வதற்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் நண்பர்களே. அதாவது குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வை பொறுத்தவரை கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அரசினுடைய கொள்கைகள், திட்டங்கள், இதிலிருந்து தான் பெரும்பாலும் கேள்விகள் வரும் நண்பர்களே. குறிப்பிட்ட பாடப்புத்தகங்களிலிருந்து அவ்வளவாக கேள்விகள் எதிர்பார்க்க முடியாது. அதாவது பாடத்தின் தலைப்பை சார்ந்த நடப்பு நிகழ்வுகள், அரசின் கொள்கைகள், விளக்கங்கள் ஆகியவற்றை கேள்வியாக கேட்டிருப்பார்கள். அதற்கு நம்முடைய நாளிதழில் வருகிற கட்டுரைகள் தான் முக்கியமானது நண்பர்களே. அதாவது செய்தித்தாள்கள் என்று சொல்லக்கூடிய நியூஸ் பேப்பர் தான் அதற்கு முக்கியமான ஆதாரம். அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் போன்றவற்றை தினந்தோறும் அது பதிவிடுகிறது. அதுபோக செய்தித்தாளில் வருகிற தலையங்கம் என்று சொல்லக்கூடிய எடிட்டோரியல் பகுதி, அதாவது கட்டுரை பகுதியும்
மெயின்ஸ் தேர்வில் அப்படியே ஒரு தலைப்பை கொடுத்து எழுத சொல்லுவார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் நம்முடைய டெலகிராம் சேனலில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு இந்த எடிட்டோரியல் பகுதியானது தொகுத்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நண்பர்களே. அது கட்டாயமாக உங்களுக்கு மெயின்ஸ் தேர்வுக்கு கை கொடுக்கும். 2A மெயின்ஸ் தேர்வுக்கும் அதிலிருந்து கேள்விகள் கேட்பார்கள் நண்பர்களே. அதுபோக உங்களுடைய எழுத்து பயிற்சிக்கும் அதில் ஏதேனும் ஒரு தலைப்பை எடுத்து எழுதி பாருங்கள். மெயின்ஸ் தேர்வுக்கு, அதாவது 2 மெயின்ஸ் தேர்வுக்கு படிப்பவர்கள் நிச்சயமாக தினமும் 2 அல்லது 3 மணி நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்து எழுதியாக வேண்டும் நண்பர்களே. அப்படி எழுதினால் மட்டுமே 2 மெயின்ஸ் தேர்வை கிளியர் பண்ண முடியும். மற்றபடி எல்லாம் தெரிந்தாலும் நீங்கள் பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணவில்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே. எனவே வேகமாக எழுத பழகி கொள்ளுங்கள். அதற்கேற்றாற்போல் இப்போதே தயாராகி விடுங்கள் நண்பர்களே. பயிற்சி மையத்தில் சேர்ந்து படிப்பவர்கள் பயிற்சி மையத்தை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம் நண்பர்களே. ஏனென்றால் சமீபத்தில் நடந்த குரூப் 2 தேர்வு எழுதியவர்களுக்கு தெரியும். பயிற்சி மையங்களில் இருந்து எத்தனையோ பயிற்சி மையங்களில் இருந்து கூட எதுவும் கேள்விகள் வரவில்லை நண்பர்களே. எல்லாமே கல்லூரி ஆசிரியர்கள் எழுதிய புத்தகத்தின் அடிப்படையாக இருந்துதான் வந்திருக்கிறது. அதாவது தமிழ் இலக்கியங்களையும் இலக்கிய வரலாற்றுகளையும் அடிப்படையாக கொண்டுதான் கேள்விகள் வந்திருந்தது. எனவே நான் பயிற்சி மையத்தில் சேர்ந்து விட்டேன், நான் எப்படியாவது பாஸ் ஆகிவிடுவேன் என்பதெல்லாம் மாயை நண்பர்களே. அது ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு தவிர மற்றபடி உங்களுக்கு அறிவும் திறமையும் இருந்தால் மட்டுமே மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற முடியும் நண்பர்களே. மனப்பாடம் செய்தோ பள்ளி புத்தகத்தை அப்படியே படித்தோ தேர்ச்சி பெற்று விடலாம் என்பதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று நண்பர்களே. மெயின்ஸ் பொறுத்தவரை இப்போது கேட்ட கேள்விகளை விட இன்னும் கடினமாக தான் கேட்பார்கள். ஏனென்றால் அது ஃபைனல் எக்ஸாம், இன்டர்வியூ கூட இல்லை என்பதால் மெயின் தேர்வானதும் கடினமாகத்தான் இருக்கும் நண்பர்களே. அதாவது 150 ஜெனரல் ஸ்டடீஸ் கேள்விகளும் 50 ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங் கேள்விகளும் மொத்தம் 200 கேள்விகளும் 2A மெயின்ஸில் இருக்கிறது. அது மிகவும் தரமாகவும் கடினமாகவும் தான் இருக்கும் நண்பர்களே. அதற்கு நீங்கள் இப்பொழுதே கல்லூரி ஆசிரியர்கள் எழுதிய ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பித்து விடுங்கள். அதை தெளிவாக படித்து புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. கேள்வியானது புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் வருகிறது, படித்ததை அப்படியே எழுதக்கூடிய வகையில் இல்லை. எனவே அதை கட்டாயமாக புரிந்து படியுங்கள். மனப்பாடம் பண்ணுவதற்கோ புத்தகத்தை படித்து தேர்ச்சி பெறுவதற்கோ இனிமேல் வாய்ப்பு இல்லை நண்பர்களே. சொந்தமாக யூகிக்கக்கூடிய திறன், அதாவது கிரியேட்டிவிட்டி மைண்ட் என்று சொல்லக்கூடிய யூகித்து அறியும் திறன், அதுபோக அனலிட்டிக்கல் பவர், அதாவது ஒரு கருத்தை எப்படியெல்லாம் கேட்கலாம் என்று பகுத்தறியக்கூடிய திறனும் இருக்கணும் நண்பர்களே. இதுவரை சொந்தமாக அறிவு இருந்தால் மட்டுமே இந்த மெயின்ஸ் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். அதற்காக நீங்கள் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் நண்பர்களே. நியூஸ் பேப்பரை படிக்க வேண்டும், எடிட்டோரியல் வருகிற கட்டுரை பகுதியை படிக்க வேண்டும். அதுபோக 2A மெயின்ஸ் தேர்வுக்கு படிப்பவர்கள் யோஜனா திட்டம் போன்ற இதழ்களை படிக்க வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் பெரும்பாலான கேள்விகள் நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலிருந்து கேட்டு விடுவார்கள். அதற்கு கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக கை கொடுக்கும் நண்பர்களே. அதுபோக தமிழக அரசால் வெளியிடக்கூடிய தமிழரசு என்ற மாத இதழை கண்டிப்பாக படிக்க வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசால் வெளியிடக்கூடிய அனைத்து திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை முழுமையாக தொகுத்து தருகிறது. அது பெரும்பாலான கேள்விகள் அதிலிருந்து தான் வரும் நண்பர்களே. அதாவது அரசினுடைய திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை பற்றி கேட்டால் அது அனைத்தும் அதில் தான் இருக்கும். எனவே அந்த தமிழரசு மாத இதையும் வாங்கி படியுங்கள். கிராமப்புறங்களில் வெகு தொலைவில் இருப்பவர்களால் அதை வாங்க இயலாத நண்பர்களே, நீங்கள் அருகில் உள்ள நூலகத்திற்கு சென்றீர்களானால் அங்கு கட்டாயமாக அது இருக்கும். அங்கு நீங்கள் வாங்கி படிக்கலாம் அல்லது ஜெராக்ஸ் போட்டுக்கொள்ளலாம். உங்கள் வசதிக்கேற்ப செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.
சென்னை போன்ற நகரங்களில் இருப்பவர்களுக்கு அது எளிதில் கிடைக்கும். ஏனென்றால் நிறைய நூலகங்கள் இருக்கிறது. அனைத்து நூலகங்களிலும் அந்த இதழானது இருக்கும் நண்பர்களே. ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய இதழாக இருப்பதால் அது அனைத்து அரசாங்க நூலகங்களிலும் அது இருக்கும். மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுபோக சொந்தமாக வாங்க நினைப்பவர்கள் ஆன்லைனில் தேடுங்கள் நண்பர்களே. தமிழரசு மேகசின் என்று போட்டால் அதிலே எல்லாமே வருகிறது. சப்ஸ்கிரைபர் லிங்க்கு, பணம் செலுத்தக்கூடிய சந்தா லிங்க்கு என்று அனைத்து ஃபோன் நம்பரோடு கூடிய அனைத்து விவரங்களும் வருகிறது. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சென்னையில் இருப்பவர்கள் நூலகத்துக்கு சென்று படியுங்கள். அப்படி சொந்தமாக வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதனுடைய அலுவலகமானது தரமணியில் இருக்கிறது நண்பர்களே. அடையாறு பக்கத்தில் இருக்கிற தரமணியில் இருக்கிறது. அங்கு சென்றால் நீங்கள் அந்த தமிழரசு மாத இதழை வாங்கி கொள்ளலாம். அப்படி தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளுங்கள். கட்டாயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும் நண்பர்களே. அதற்கடுத்து டிஆர்பி தேர்வுக்கு படிப்பவர்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தேர்வு நடைபெற இருக்கிறது நண்பர்களே. சிறப்பாக எழுதி முடியுங்கள். அதற்கடுத்து பிஇஓ தேர்வானது வர இருக்கிறது. அதாவது நவம்பர் மாதத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பிஇஓ வட்டார கல்வி அலுவலர் தேர்வானது நடைபெற இருக்கிறது. அதற்கு தயாராகுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து அடுத்த ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையானது டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் என்று டிஎன்பிசி தலைவர் சொல்லியிருந்தார். எனக்கு தெரிந்தவரை நவம்பர் மாதத்திலே அந்த ஆண்டு அறிக்கையானது, அதாவது ஆனுலர் பிளானானது வெளியிட்டு விடுவார்கள் நண்பர்களே. ஏனென்றால் டிஎன்பிசியானது அவர்கள் சொல்லுகிற நாட்களுக்கு முன்பாகவே எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்து முடித்து விடுகிறார்கள். எனவே நவம்பர் மாதத்திலே அது வந்துவிடும். அப்போது என்னென்ன தேர்வுகள் இருக்கும் என்பதை அதில் தெளிவாக சொல்லி இருப்பார்கள். எனக்கு தெரிந்தவரை அடுத்த ஆண்டு முதல் தேர்வாக குரூப் 4 தேர்வு மீண்டும் வரும் நண்பர்களே. அதற்கடுத்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு, அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பொறியியல் பணிகள் தேர்வு வரும். அதிலே இன்டர்வியூ போஸ்ட் மற்றும் நான் இன்டர்வியூ போஸ்ட் என்று 2 தேர்வாக வரும் நண்பர்களே. அதற்கடுத்து டிப்ளமோ லெவல் என்று சொல்லக்கூடிய தரத்திலும் ஒரு தேர்வு. ஆக தொழில்நுட்ப பணிகள் தேர்வில் 3 தேர்வுகள் வரும். அதற்கடுத்து மறுபடியும் குரூப் 2 மற்றும் 2S தேர்வானது வரும் நண்பர்களே. அதாவது இப்பொழுது நடந்த குரூப் 2 மற்றும் 2 மெயின்ஸ் தேர்வுகள் அனைத்தும் முடிந்த பிறகு மறுபடியும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில், அதாவது 2026ஆம் ஆண்டு நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் மீண்டும் குரூப் 2 மற்றும் 2A தேர்வானது நடைபெறும் நண்பர்களே. ஏனென்றால் இப்பொழுதுதான் குரூப் 2 தேர்வு நடந்து முடிந்தது. அது டிசம்பர் மாதத்தில் பிரிலிமினரி ரிசல்ட் வெளியிடுவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் நவம்பர் கடைசியிலே அதற்கான ரிசல்ட் வந்துவிடும் நண்பர்களே. ஏனென்றால் குறைந்த பணியிடங்கள் என்பதால் அதில் ஒரு மாதத்துக்குள்ளாகவே திருத்தி விடுவார்கள். இந்த அக்டோபர் மாதத்திலே திருத்தி முடித்து விடுவார்கள். நவம்பர் மாதத்தின் கடைசியில் கண்டிப்பாக குரூப் 2 தேர்வு முடிவு வெளிவந்துவிடும். அதற்கடுத்து அதற்கான மெயின்ஸ் தேர்வானது மார்ச் மாதம் நடைபெறும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் பிப்ரவரி கடைசி மாதத்திலே நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது நண்பர்களே. ஏனென்றால் மார்ச் மாதத்தில், அதாவது மார்ச் மாதத்தில் பொது தேர்வானது நடைபெறும். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடைபெறும். அதற்கடுத்து ஏப்ரல் மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நண்பர்களே. ஏனென்றால் அடுத்த வருகிற மே மாதத்தோடு இந்த பதவிக்காலம் முடிவதால் ஏப்ரல் மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மே மாதத்தில் அந்த புதிய ஆட்சியானது அமைக்கப்படும். ஆக ஏப்ரல் மே 2 மாதங்களில் எதுவும் செய்ய மாட்டார்கள். எனக்கு தெரிந்தவரை பிப்ரவரி கடைசி அல்லது மார்ச் முதல் வாரத்திலே குரூப் 2 மெயின்ஸ் தேர்வானது நடந்து முடிந்துவிடும். அதன் பிறகு தேர்தல் பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு
ஜூன் மாதத்தில் இருந்து மறுபடியும் தேர்வுகள் ஆரம்பிக்கும் நண்பர்களே. அதாவது முதல் தேர்வாக குரூப் 4 தேர்வு வரும். அதற்கடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் என்று சொல்லக்கூடிய தேர்வுகள் வரும். அக்டோபர், நவம்பர் மாதங்களில் திரும்பவும் குரூப் 2, 2A தேர்வுகள் வரும் நண்பர்களே. ஏனென்றால் அதுக்குள்ளே இந்த குரூப் 2 தேர்வுக்கான பணிகளை முழுமையாக முடித்து விடுவார்கள். அதாவது மார்ச் முதல் வாரத்தில் மெயின்ஸ் தேர்வு நடந்தால் கூட ஏப்ரல், மே 2 மாதங்களில் திருத்தி ஜூன் மாதத்தில் முடிவுகளை வெளியிட்டு விடுவார்கள் நண்பர்களே. ஏனென்றால் மே மாதத்தோடு தேர்தல் பணிகள் முடிந்துவிடும். ஜூன் மாதத்தில் மெயின்ஸ் தேர்வுக்கான முடிவுகள் வெளியிட்டு விடுவார்கள். அதன் பிறகு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அல்லது கவுன்சிலிங் என்பது நடக்கும் நண்பர்களை. எப்படி பார்த்தாலும் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள் அனைத்து பணிகளையும் முடித்து விடுவார்கள் நண்பர்களே. அதாவது இப்போது செப்டம்பர் மாதம் அடைந்த குரூப் 2 தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள் முழுவதுமாக முடித்து விடுவார்கள் நண்பர்களே. அப்படி முடித்துவிட்டால் அதன் பிறகு மறுபடியும் குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் அதாவது அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. ஏனென்றால் ஒரு தேர்வானது முழுவதுமாக முடிக்கப்பட்ட பின்னர் தான் அடுத்து அதே தேர்வானது நடத்தப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த குரூப் 2 தேர்வுக்கான அனைத்து ப்ராசஸ்களும் அடுத்த ஆண்டு அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் முடிந்துவிடும். அதற்கடுத்து அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள் முடிந்துவிடும் நண்பர்களே. ஏனென்றால் மார்ச் மாதம் மெயின்ஸ் தேர்வு எழுதி அது ஜூன், ஜூலையில் ரிசல்ட் விடுவார்கள். மெயின்ஸ் ரிசல்ட் ஆனது வரும். அதற்கப்புறம் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் கவுன்சிலிங் அல்லது வெரிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய பணிகள் நடைபெற்று முடிந்துவிடும். அதாவது அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள் அனைத்து பணிகளையும் முடித்து விடுவார்கள் நண்பர்களே. அதற்கடுத்து அக்டோபர் அல்லது நவம்பர் மாதங்களில் அடுத்த ஆண்டு மறுபடியும் குரூப் 2 மற்றும் 2A தேர்வு வரும் நண்பர்களே. எனவே சோர்ந்து போக வேண்டாம், தொடர்ந்து படியுங்கள். உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. அதாவது தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் சொன்னது போல, கடவுளே வந்து உன்னால் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் நீ கடினமாக தொடர்ந்து படிச்சின்னா பாஸ் பண்ணிடலாம் நண்பர்களே. அதுதான் அந்த குறளுடைய தத்துவம். அதாவது தெய்வத்தான் ஆகாது எனினும், தெய்வமே வந்து உன்னால் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீ தொடர்ந்து முயற்சி செய்தினா, அதாவது உடம்பு வருத்துகிற அளவுக்கு முயற்சி செய்யணும் நண்பர்களே. கடமைக்கு நானும் செய்கிறேன்னா செய்யக்கூடாது. மெய் வருத்த கூலி தரும். உன்னுடைய உடலானது வருந்துகிற அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்களானால் நீங்கள் நிச்சயமாக தேர்வில் வெற்றி பெற முடியும் நண்பர்களே. மெய் வருத்த கூலி தரும். நீங்கள் கஷ்டப்பட்ட அளவுக்கு பலன் கிடைக்கும் என்பதுதான் அந்த குறளுடைய தத்துவம். அதன்படி நீங்கள் உழைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கை கொடுக்கும் நண்பர்களே. எனவே தொடர்ந்து படியுங்கள். குரூப் 2 தேர்வில் இப்போது தேர்ச்சி பெறாதவர்களும் கவலை கொள்ள வேண்டாம். அடுத்தடுத்து தொடர்ந்து தேர்வுகள் வர இருக்கிறது நண்பர்களே. அதை நோக்கி பயணியுங்கள். ஏனென்றால் எல்லோருமே எடுத்தவுடன் வெற்றி பெற்றுவிட முடியாது. ஒரு சிலருக்கு தவறி போகலாம். அதனால் நமக்கு தகுதி இல்லை, நம்மளால் வெற்றி பெற முடியாது என்று எண்ணிவிடாதீர்கள் நண்பர்களே. வெற்றி பெற்றவர்கள் பெரும்பாலானோர் நிறைய முறை தோல்வி கண்டுதான் ஜெயித்திருக்கிறார்கள். எனவே பிலிமினரி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக முயற்சி செய்து அடுத்து வருகிற தேர்வை சிறப்பாக எதிர்கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்து வெற்றி பெறுவீர்கள். அதற்கு நீங்கள் படிக்க வேண்டியதெல்லாம் நல்ல தரமான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து புரிந்து படியுங்கள் நண்பர்களே. பள்ளி புத்தகத்தை மட்டுமே நம்பி இருக்காதீர்கள். ஏனென்றால் அதிலிருந்து கேள்விகள் கேட்பதில்லை. ஒரு கல்லூரி லெவலில் படிக்க ஆரம்பிடுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். நிதானமாக
தெளிவாக படியுங்கள். இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்து தேர்வுகள் வர இருக்கிறது நண்பர்களே. எக்காரணத்தை கொண்டும் சோர்ந்து போகாதீர்கள். இந்த ஃபீல்டை விட்டும் வெளியும் போய்விடாதீர்கள். ஏனென்றால் தனியார் வேலையெல்லாம் தொடர்ந்து நீடிக்க முடியாத நண்பர்களே, அவ்வளவு கடினமாக இருக்கும். எனவே சில மாதங்கள் ஆனாலும் தொடர்ந்து நீங்கள் இந்த டிஎன்பிசியிலேயே படித்து ஏதாவது ஒரு வேலையை வாங்கி விடுங்கள் நண்பர்களே. அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்து குரூப் 2 தேர்வுக்கு எப்படி தயாராகுது என்பது பற்றிய வீடியோக்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்கும் நண்பர்களை தேடி படியுங்கள். அடுத்து வருகிற குரூப் 2 மெயின்ஸ் தேர்வை சிறப்பாக எழுதுங்கள். நீங்கள் அரசு அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. நம்முடைய அகாடமியில் குரூப் 2 மெயின்ஸ் மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு ஒருங்கிணைந்த தலைப்புகளை பற்றி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது நண்பர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுபோக அடுத்த ஆண்டு வர உள்ள தேர்வுகளுக்கான, அதாவது பிலிமினரி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளும், பொதுத்தமிழ் பயிற்சி வகுப்புகளும், ஜெனரல் ஸ்டடீஸ் பயிற்சி வகுப்புகளும் தொடர்ந்து நடைபெறுகிறது நண்பர்களே, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.